ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் லீவு. ஸோ எனக்கும் லீவு தான். நாங்கள் வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைமே ஒன்றும் செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சுதீக்ஷா கீதிகா 3 பேர் சேர்ந்து கடைக்கு போகிறோம். போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு இது பண்ண போகிறோம். என்னது, சிக்கன் லாலிபாப் பண்ண போகிறோம். ஏண்டா ஸோ இன்றைக்கி எங்களோட ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலான ஒரு ஃப்ரீயான ஒரு டே ரொட்டீன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகலாம் கடைக்கு. ஸோ வால்மார்ட்டுக்கு சிக்கன் வாங்கணும். அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாமான்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வரலாம். நானும் குழந்தைங்களும் அடிக்கடி வர்ற ஏரியா வந்து இந்த ஏரியா தான். ஸோ வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து நிறைய கடைங்க இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து அடிக்கடி போவோம். இந்த 5 பிலோ, ராஸு, டிஜே மேக்ஸு, அந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். வால்மார்ட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வால்மார்ட்டில் வந்து தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இண்டியன் கிராசரி போய் சிக்கன் வாங்கணும். ஸோ அதுவும் வந்து ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்பவுமே வச்சிருப்பாங்களே இந்த இதுவா பாப்பா, இதுவா இதா இருக்குல்ல, இது குக்கும்பர் தானே, சாலட் குக்கும்பர்ஸ். இது குட்டி குக்கும்பர். இதை எடு மம்மி, இங்க கொஞ்சம் நல்லதா இருக்கான்னு பாப்பா. குக்கும்பர் எடுத்துக்கா. வேற என்ன வேணுமா? கான் இருக்கான்னு பாரு. கான் எல்லாம் பண்ணுவேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ அவ்வளோதான், கிளம்பி போய் சிக்கன் வாங்கணும். என்ன கீதுக்கா? சிக்கனில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வச்சுருக்காங்க. இதோ இந்த விளக்கு, இது வந்து குட்டியாக இதுன்னு இது விளக்கு தான். விளக்கு இது பார்த்தீங்கன்னா $10. இதோ நிறைய வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி என்வலப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கணேசா போட்ட மாதிரி ஏதாவது நம்ம கிஃப்ட் கார்டு இல்லை ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கணுன்னா, காசு வச்சு கொடுக்கணுன்னா கொடுப்போம்ல, அந்த மாதிரி. ஸோ கிச்சன் செட்டு இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பாருங்கள், திரி. ஸோ விளக்கு இருக்குல்ல, விளக்கோட திரி அதெல்லாம் இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நம்ம இந்த மேரிகோல்டா, இது பேர் என்னம்மா? மேரிகோல்டு கார்லாண்டு. ஸோ இது வந்து 5 பேக் ஆஃப் 5 வந்து $7. வெள்ளி விளக்கா? சில்வர், காப்பர் இருமா, என்ன? ஓ, இது காப்பர் கப்பு, $25. ஜக்கு. ஓ, ஜக்கும் இதுவும் டம்ளரும் அப்படியே செட்டு. இது ஜக்கு, இது டம்ளர் அப்படியே செட்டாக இருக்குது காப்பரில். நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது யாரும் பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வழியாக வெயில பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு நார்மல் வெதரே, ஆனால் இப்போயே வெயிலை தாங்க முடியல. ஏன் கீதிகா? பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து லெக் அண்ட் தை வந்து இருந்தது. ஸோ அதை வந்து 2 அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். லாலிபாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தேன். பட் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது அந்த மாதிரி வரல, நார்மலாக தான் இருந்தது. ஸோ நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி சிக்கனை கொஞ்சம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து சோம்பு பவுடரு, அப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது வந்து கார்ன்ஃப்ளவரு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷான் சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் வாங்கினதில்லை, பட் ஃபஸ்ட் டைமாக 65 பவுடர் வாங்கியிருக்கேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் வந்து ஷான் பிரியாணி மசாலா வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து 65 பவுடர் யூஸ் பண்ணதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த லெமன் ஜூஸ் போட்டு நம்ம கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சிக்கனையும் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் ஃப்ரையரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் தான் வாங்கியிருந்தோம். பட் வாங்கி 1 week ஆகுது. வந்து
டைமே இல்லை ஓப்பன் பண்ணவும் இல்லை. சரி உடனே நம்ம குக் பண்ணல, ஸோ குக் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர் ஃப்ரையர் வச்சுருந்துருக்கலாம். நான் வாங்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க வாங்கி தருவான்னு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி அதுக்கப்புறம் தான் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது எல்லாமே பண்ணலான்னு போட்டிருக்கு. ட்ரம் ஸ்டிக்கு, ஸ்டிம்ப்பு எல்லாமே. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆயில் ஃப்ரை தானே பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. கத்தியை கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஹோட்டோ பை வால் அப்படின்ற பிராண்டில் இருந்தால் நான் வாங்கியிருந்தேன். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. இது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்து ஒரு 3 டேஸில் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து ஷிப்பாகி வந்துடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி தரதுக்கு ஈவினிங் டைமில், ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்குன்றதுனால நான் வந்து இது ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வாங்கினேன். இதோட சைஸும் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நமக்கு நிறைய டைம் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக இருந்தாலுமே வந்து நம்மளோட கிச்சனில் வந்து நமக்கு வைக்கிறதுக்கு இடத்த அதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணோம். இது வந்து ஒரு மாதிரி காம்பேக்டாக அந்த கவுண்டர் டாப்பில் நமக்கு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லைனர் ஷீட் மாதிரி போட்டு நம்ம பண்ணலாம். நான் வந்து இப்போ தான் வால்மார்ட் ஷாப்பிங் போனோம் இல்லையா, அங்கேயே வந்து சிலிக்கான்லேயே வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதையே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஹேண்டில் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த சிக்கன் வச்சு இதில் எப்படி ரெடி ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் குழந்தைங்களும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் லஞ்சும் நாங்கள் சாப்பிட்ல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்தியன் கிராசரி போனோம்ல, அங்கேயே வந்து சமோசா அப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி மாதிரி ஒன்று விற்றாங்க. ஸோ அது வாங்கி நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுட்டோம் முன் பசிக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து சுதீக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் பாஸ்தா பண்ணுறேன் மெயினாக, அப்புறமா வந்து சிக்கன் நீங்கள் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஏர் ஃப்ரையர் கூடவே பார்த்திங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு புக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய ரெசிபீஸ் வச்சு புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேபி நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு, டைம் செட் பண்ணுறதுக்குலாம் வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் தானே பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெசிபிலாம். பட் டைம் வேணால் நம்ம இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸும் பார்ப்பீங்க. இன்னொன்று என்னென்னா, சுதீக்ஷா கித்திகாலாம் இப்போ வந்து குக்கிங்கில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணுறாங்க. ஏதாவது குட்டி குட்டியாக லீவ் விட்டால் கூட வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் ஆனால் ஏதாவது பண்ணுறேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்னால் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் அவங்கள விடலாம். அவனில் பேக் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் வந்து அடுப்பில் வந்து ஃப்ரை பண்ணுறது இதெல்லாம் நம்ம விட முடியாது இல்லையா. இது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு குக் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணாமல் ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து குக் பண்ண விடலாம் அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ ட்ரம் ஸ்டிக் தானே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணேன். 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் காமிச்சிச்சு. நான் சும்மா அந்த பட்டன்லாம் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதுதான் வந்து நான் சிலிக்கான் அந்த ஒரு பவுல் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அது இதுதான். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 லெக் பீஸ் கிட்ட பிடிச்சிது. ஸோ இது வச்சுட்டேன். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். ஸோ இது ஒரு செட்டு மட்டும் வச்சா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 20 மினிட்ஸ் காமிக்கிறதுல மிடில் ஆஃப் த டைம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டுட்டு திருப்பியும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரம் ஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரை கொடுத்தோம். ஏர் ஃப்ரை கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த டைமில் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். பிஞ்சு வருது. இந்த மாதிரி பரட்டிட்டு திருப்பி வச்சுட்டு பேலன்ஸ் மினிட் இருக்கு இல்லையா, 9 மினிட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சுதீக்ஷா வந்து 2 டைப் ஆஃப் பாஸ்தா பண்ணாங்க. அதான் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ண பாக்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணதெல்லாம் கொண்டு போய் கீழே போடணும். முடிஞ்சிச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக 2 சைடும் சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு. ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ போய் செக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தடவை அவனில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு சரியாக வந்ததே இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். மற்றபடி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணது கிடையாது. இன்றைக்கி வந்து இது சூப்பராக வந்ததில் ரொம்பவே ஹாப்பி. மசாலாவும் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியிருந்தது. கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்ல, அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டிவிலாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு ஒரு பார்க்குக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு நாள் லீவ் விட்டாலும் அவங்கள வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா நானும் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நார்மலாக டீச்சர்ஸ் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ நானும் வந்து லீவ் போட்டிருந்தேன். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் அவங்க கூட இருந்தோன்னா அவங்கள கூடவே வச்சுருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வந்து டிவி பார்த்தாலும் சரி, ஏதாவது குக் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவங்க நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னுமே வந்து நான் வீட்டில் இருந்தேன்னா ரொம்பவே ஹாப்பி. ஸோ எனக்கும் அப்படி தான், அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரே குஷியாயிடும் அவங்களுக்கு லீவ் விட்டால். ஸோ அதனால் வந்து ஜாலியாக வந்து இன்றைக்கி நல்லா ரிலாக்ஸாக வந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு படம்லாம் போட்டு பார்த்தோம். இப்போ வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்க்குக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனஸ்டே. ஸோ நாளைக்கும் நாளான்னைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து லீவ் டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜாலியாக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.